வணக்கம் மக்களே. போன வீடியோவில் குளத்துக்கிட்ட எண்டிங் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதோட கண்டினியூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுத்த பிறகு என்னை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியாக இருமா, நாங்கள் வந்த பிறகு டின்னர் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லட்டுவும் டின்னரும் வாங்கிட்டு வர தான் போயிருக்காங்கங்க. அதன்படி இப்போ லட்டு வாங்க தான் வந்திருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க சன்னதியை பார்த்திங்கன்னா வராக சுவாமி சன்னதி தாங்க. நைட்லையுமே எவ்வளோ பேர் க்யூவில் நின்று தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம வராக சுவாமி கோயிலோட டைமிங்ஸை பார்த்துடலாங்களா. எல்லா நாட்களும் காலையில் 5:30 மணிலேருந்து நைட் 9 மணி வரலுமே கோயில் நட திறந்துருக்கோங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6:30 மணிக்கு தான் திறக்கிறாங்க. நானுமே இப்போ தான் லட்டு வாங்குகிற இடத்த வீடியோவிலே பார்க்குறேங்க. இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குங்க. நிறைய கவுண்டர்ஸுமே இருக்குது. முன்னெல்லாம் லட்டு வாங்கும்போது கூட்டமாக இருக்கும்னு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நான் லட்டு வாங்க எப்போவுமே போனதில்லைங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். பசங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிற வரலையும் எங்களை அவர் கோபுரத்துக்கிட்ட உட்கார வச்சுட்டு அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். இப்போ பசங்க வளர்ந்த பிறகு லட்டு வாங்குறது அவங்களோட டியூட்டியாக மாறிடுச்சிங்க. பெருமாள் தரிசனம் பண்ண உடனே நம்ம லட்டு வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா 12 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது காலைல 10 மணிக்கு நம்ம பெருமாள் தரிசனம் பண்ணோன்னு வைங்களேன், நைட்டு 10 மணிக்குள்ளே அந்த ஃப்ரீ லட்டு வாங்கிடணும். அதே மாதிரி 4 பேருக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தோம். எதிர்பாராத விதமாக ஒருத்தர் வரலன்னு வைங்களேன், அவருக்கான ஃப்ரீ லட்டு நம்ம வாங்க முடியாது. ஏன்னா அது பிரசாதங்க. சுவாமி தரிசனம் பண்ணால் மட்டும்தான் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ லட்டு காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க. ஒரு லட்டு 50 ரூபா. லட்டு அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம கேட்குற அளவு லட்டு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கும் ஆதார் கார்டு காட்டணுங்க. திருப்பதியில் எல்லா இடத்துலையுமே ஆதார் கார்டு தான் முக்கியம். திருப்பதிக்கு வரவங்க ஆதார் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு சில கவுண்டர் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாட்களுமே 24 மணி நேரமும் செயல்படுங்க. அதாவது நம்ம 24/7 சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம லட்டு கவுண்டர்ஸ் இயங்கிட்டு தான் இருக்கும். டின்னர் வாங்க வந்துட்டாங்கங்க. வழக்கம் போல் ஃப்ரைட் ரைஸும் தோசையும் தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே இந்த கடை இருந்ததுங்க. நல்லா சூடாக போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. சௌமியாலாம் மலையேறி வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதனால் எல்லோருமே ரூம்லேயே சாப்பிட்டுடலாம், டின்னர் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தோங்க. நான் பாருங்களேன், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்கேங்க. இன்னும் தலை மட்டும்தான் வரணும். ஆனால் சாப்பிட்ட பிறகு பிளானில் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. லைட்டாக டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. சௌமியா மட்டும் இட்லி வாங்கி சாப்பிட்டாங்கங்க. அவங்களுக்கு என்னமோ ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இட்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இட்லி தான் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காரும் 2 பசங்க மட்டுமே 50 ருபீஸ் ரூம் ஒன்று எடுத்துருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கே போய் படுத்துக்கிறதா சொல்லி கிளம்பிட்டாங்கங்க. 50 ருபீஸ் ரூமோட டூரு, அப்புறம் இந்த 1000 ருபீஸ் ரூமோட டூரு, இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்ம எப்படி ரூம் எடுக்கிறது அப்படின்றது. தனியாக ஒரு வீடியோ வந்தால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அந்த வீடியோவையும் பார்ப்பீங்க. அங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொண்டு வந்த பெட்ஷீட்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டோம். அவங்க கிளம்புன பிறகு நாங்களும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோங்க. இப்போ வியாழக்கிழமை விடியற் காத்தால் ஒரு 5 மணி இருக்குங்க. ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி 50 ருபீஸ் ரூமில் தங்கியிருந்தவங்களாம் எழுந்து அழகாக குளிச்சுட்டு ரெடியாகி நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே வந்துட்டாங்க. இந்த ரூம்லேருந்து நானும் என் பெரிய பையனை மட்டும் ரெடியாகி கீழே வந்திருக்கோங்க. ஏன்னா சௌமியாலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க இந்த பிளானில் இன்க்ளூட் கிடையாது. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாகி இவ்வளோ காலையில் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பாலி அப்படின்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இங்கே மலை மேலே இருக்குங்க. நான் இதுவரையிலும் அந்த கோவில் போனதில்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்காங்களாம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு இன்றைக்கி நமக்கு நிறைய பிளான் இருக்கிறதுனால வெடிய காத்தால் அந்த கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கோங்க. செம்மையாக குளிராக இருந்தது. அதில் காரில் ஹீட்ரு போட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்.
நம்ம திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய கோவிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குங்க. பாப்ப விநாசனம், ஆகாஷ கங்காக்கெலாம் நம்ம போவோம் இல்லைங்களா, அந்த வழியாக தான் இந்த கோயிலுக்கும் போகணும். டாக்ஸிலையோ இல்லை ஃப்ரீ பஸ்லேயோ கூட போகலாங்க. நாங்கள் ஆர்வக்கோளாறில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோங்க. ஆனால் அது காட்டுப்பாதை அப்படின்றதுனால அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்து ஒரு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கு தான் திறக்கும்னு சொல்லிட்டாங்க. நல்ல குளிரில் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்து கிளம்பணுங்க. சரி, மலை கிட்ட வந்துட்டோமே அப்படின்னு மலை ஏறி போனால் கோவில் 7 மணிக்கு தான் திறப்பாங்களாம். கோவில் நட சாத்தி வச்சுட்டு உள்ளே பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கேங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இந்த கோயிலோட சிறப்புகள் அப்படி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க உபயோகமாக இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு குளம் கூட இருக்குங்க. அந்த ஜப்பாலி தீர்த்தம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அங்கேயுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணோங்க. பொழுது விடிஞ்சதுமே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். இந்த ஃப்ரீ பஸ் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்கலாம் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோங்க. நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் போனால் நிச்சயமாக அது ரொம்ப தூரமாக தான் இருக்கும். அப்போ நம்ம ரெடி ஆகிட்டு அங்கங்கே பஸ் ஸ்டாப் இருக்கவங்க அங்கே வந்து நம்ம நின்றுட்டா போதும், இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் வரலாம் போகலாம். இந்த பஸ்ஸு நம்ம காட்டேஜஸ்லாம் தங்கியிருக்க காட்டேஜ் எல்லா இடத்துலையுமே வருதுங்க. ஆனால் அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருமாள் தரிசனம் முடிச்சிட்டோம், நிறைய டைம் இருக்குது, சரி பாபநாசம் போகலாம் அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸில் நம்ம போனோம்னா இதுவுமே அந்த இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போகுங்க. பாபநாசம், ஆகாஷ கங்கா, அப்போ ஜப்பாலி அப்படின்றக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்குலாம் இந்த பஸ்ஸு போகுதுங்க. ஃப்ரீ தான். நம்ம இதே நமக்கு டாக்ஸியோ இல்லை ஒரு ஜீப் டிரைவர்கிட்ட பேசணும்னா ஒருத்தருக்கு 500 ரூபா ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும். அப்போ நம்ம இந்த பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஐடியா தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கே இந்த பஸ்ஸை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ராதா மாதிரி ஒரு அழகாக இருக்குங்களா, அம்மாவா இந்த பஸ்ஸில் போகலாம், வந்து இந்த பஸ்ஸில் போகலான்னு அடம் பிடிச்சிட்டுன்னு போவாங்க. அந்தளவுக்கு இந்த ஃப்ரீ பஸ் அப்படின்ற பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நாங்கள் 300 ரூபாய் தரிசனத்துக்கு போகும்போது சரி ரொம்ப டயர்டாக இருக்கே ஜீப்பில் போயிடலாம் அப்படின்ட்டு ஜீப்பு தான் பேசி ஏறி போனோம். அவங்க பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் கொஞ்சம் கன்னிங்காக என்ன பண்ணிட்டாங்க, தூரமாக சுற்றின்னு போகிற மாதிரி போய் தூரமாக தான் நிறுத்திட்டாங்க. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் வந்து அந்த வைகுண்ட காம்ப்ளெக்ஸ்க்கே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் சில ஜீப்லாம் வந்தது. ஸோ கிட்ட ட்ராப் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தாலுமே சில ஜீப் டிரைவர்கள் ட்ராப் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் இந்த மாதிரி நாங்கள் 2 தடவை ஏமாந்துட்டோங்க. அதனால் நம்ம ஃப்ரீ பஸ் எடுக்கிறதே யூஸ் பண்ணுறதே நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய குளத்தை தான் பார்த்துட்டுருக்கோங்க. புஷ்கரணின்னு பேர். எத்தனை பேர் வந்தால் இங்கே குளிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசில் குளித்த ஞாபகம் இருக்குங்க. நடுவில் கொஞ்ச நேரம் அழுக்காக இருந்ததுனால குளிக்காமல் போய் அது அப்படியே நின்னே போச்சுங்க. இப்போ ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளுக்கும் குளிக்கணும்னு ஆசை இருந்தாலுமே ரூமில் படுத்தோமா எழுந்து அங்கேயே சோம்பேறித்தனமாக குளிச்சுட்டு அப்படியே தரிசனத்துக்கு போயிடுறோம். அதனால் குளத்தில் குளிக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு இன்னும் ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களில் எத்தனை பேர் கண்டிப்பாக குளத்தில் குளிப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பதினாலே அழகுதாங்க. அதுவும் நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகுங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் கூடவே அந்த அங்கே இருக்க லைட் செட்டிங்கோட பார்க்குறதுக்கு ஒரு திருப்பதியே நைட்டில் அழகு தான். ஒரு சில ஊருக்கெலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நைட் 8 மணிக்கெலாம் அந்த ஊர் அடங்கிடும்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சென்னை மாதிரி ஊரெல்லாம் நைட்டில் ஒரு 2 மணி வரலுமே ஊர் சுற்றின்னு இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் திருப்பதியில் 24 ஹவர்ஸுமே ஜன நடமாட்டம் இருந்துன்னு தான் இருக்குங்க. அதனால் நம்ம பயம் இல்லாமல் திருப்பதியில் எங்கே வேணால் நைட்டில் சுற்றி அழகை ரசிக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எனக்கு.
சிறப்பாக வெட்டுக் கொள்ளுங்கள். புஷ்கரணி தண்ணீரை வீணாக்காதீர்கள். மேலும் புஷ்கரணிக்குள் காலனியுடன் இறங்காதீர்கள். ಓಂ ನಮೋ ಶಾಂಪು ಬಳಸಬಾರದು. ಕಳ್ಳರಿದ್ದಾರೆ, ಎಚ್ಚರಿಕೆ. ನಿಮ್ಮ ವಸ್ತುಗಳನ್ನು ನೀವೇ ஷாப்பிங் வந்திருக்கோங்க. அப்போ பூனாமா நிறைய வாங்க போகிறாங்களான்னு ஆவலாக எதிர்பார்க்காதீங்க. எப்போவுமே நான் ரொம்ப வாங்க மாட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண் பிள்ளைங்களாக இருந்தால் நிறையா வாங்கி வந்திருப்பேங்க. ஆனால் பசங்க திருப்பதிக்கு வந்தாலே பசங்களெல்லாம் அழைச்சிட்டு, அதாவது சின்ன பசங்களாக இருக்கும்போது அழைச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒரு கார், ஒரு கலர் ரிமோட் கார் தான் வாங்குவோம். அப்போ ரிமோட் கார் சுமாராக தான் இருக்கும், காஸ்ட்லிலாம் இல்லைங்க. ஒரு 200-300 ரேஞ்சில் ஆளுக்கு ஒரு காரு, ஆளுக்கு ஒரு கலர் தான் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 3வது பையன் ப்ளூ, 2வது பையன் எனக்கு சொல்லாதுடா, 2வது பையன் இதுலேருந்து க்ரீன்லேருந்து மாறவே மாட்டான், எல்லாமே க்ரீன் தான் அவனுக்கு. அவன் ஃபஸ்ட் டைம் வந்து ரெட்டு. இப்படி கார் வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க பாட்டுக்கு ரூமில் எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்க, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. 3 பிள்ளைங்களாம் நம்ம சுலபமாக ஈஸியாக வளர்த்தாங்க, கஷ்டமே படலை. சரி, கிருத்திக் என்னை பேத்தி பிறப்பான்னா அங்கேயும் பேரன் தான் பிறந்திருக்கான். அவனுக்கு எதனா மெமரியாக ஒரே ஒரு பொம்மை வாங்கணும்னு வந்திருக்கேங்க. பார்க்கலாம், கடையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வாங்குறனோ இல்லையோ, கடைகளை ஷாப்பிங் பிடிக்கிறாங்க, கடைகளை பாருங்கள். நான் வந்து ஷூட்டிங் எடுத்துட்ருக்கோம். இல்லைங்க, அது சொல்கிறேன். என்ன வாங்குறியா? வாங்கலாம் அப்படின்னா நமக்கு சைஸ் தெரியாது, வளையல் வாங்கி கொடுக்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளையல்கள்லாம் வாங்கிட்டேங்க. கண்ணாடி வளையல்கள் தான், திக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்களா. சரி, அது சில பேருக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு ப்ராடக்ட் தேடிட்டே எல்லா கடையிலும் விசாரிச்சுட்டு வந்தேங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தர்ஷனம் போகும்போது சேவா செய்கிறவங்கலாம் தாம் திருஷ்ணம் வைப்பாங்க இல்லைங்களா. அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரே கம்பியிலே வந்து அந்த வெள்ளை நாமும் அந்த சிகப்பு திருஷ்ணம் எல்லாம் சேர்ந்தே வச்சு ஒரே தடவை அப்படியே அமுக்கி வச்சிடலாங்க. அது அழகாக இருக்குது, அது மாதிரி இருந்தால் வாங்கினுவான்னு எங்கள் வீட்டுக்கார சொன்னாருங்க. நான் எல்லா கடையிலும் தேடி பார்த்தேன், இருந்ததுங்க. ஆனால் சின்னதாக இருந்தது, எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை, அதனால் அதை நான் வாங்கலைங்க. வேறு எங்கன்னா கிடைச்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த அம்மா கஞ்சம் போலது எதுவுமே வாங்க மாட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு அழகழகாக தான் இருக்குங்க. வாங்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. வாங்கின்னு போய் வீட்டில் எங்கே வைக்கிறத சொல்லுங்கள். பொருட்கள் வைக்க இடமே இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் அடக்கி வச்சுட்டு நாம் தான் வெளியே உட்காங்கணும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு சாமான் இருக்குது. அதனால தான் நானுமே மனதை கட்டுப்படுத்திட்டு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்குவேன். ஜேசிபி வாங்க. ஜேசிபியில் இதில் ஒன்று போடலாம், இதில் ஒன்று போடலாம். லாரி வாங்கிக்கோ, இது வாங்கிக்கோ. எனக்கு வில்லு. அப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிருத்திக் குட்டிக்கு ட்ரக்கு மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கினாங்க. அது ஒரு 150 ரூபா தான் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருந்ததுல கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதுனால அதை வாங்கிக்கிட்டேன். சின்ன குழந்தை தானே இது போதும். பெரிய அளவுக்கு பெருசு ரிமோட் கார்லாம் வாங்கிக்கலாம். இந்த அண்ணா கடையில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சியாக நிறைய பென்னு ரப்பர்லாம் இருந்ததுங்க. அது சரி குட்டி குட்டி பசங்களுக்கெலாம் கொடுக்கலான்னு அதில் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ தாங்க நம்மளோட ஷாப்பிங்கு. சிம்பிளாக நம்மளோட ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. ஏய் நீ தான் சூஸ் பண்ணேடா. அவர் வீடியோ அனுப்பிட்டாச்சு. வீடியோ கேப் கைட்ட இது கொடு. ஒரு ரூபா கூட கம்மி தர மாட்டேன். எனக்கு ஃபிக்ஸட் ரேட் அங்கடே. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது பூரி சுடுற வாசம் கம வந்துட்டு இருந்ததுங்க. பூரி வாங்கி தாடா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்டதுக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. ஏற்கனவே உனக்கு ஜீர்ணம் ஆகாது, இதில் ட்ராவலில் வந்து பூரி கேட்குறியா அப்படின்னு சொல்லி பூரி வாங்கி கொடுக்காம எட்டுன்னு வந்துட்டாங்கங்க. இவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடுவேங்க. இப்போ போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு 300 ரூபாய் தர்ஷனத்துக்கு ரெடி ஆகணுங்க. அதுக்குள்ளே கிருத்திக் குட்டி சாப்பிட்டுட்டானா அப்படின்னும் நம்ம பார்க்கணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் ரூம்ஸை பற்றி டீட்டெயில்டாக வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு வீடியோ தாங்க. அதில் வந்து வராக சுவாமி தரிசனம், அன்னப்பிரசாதம், 300 ரூபாய் தர்ஷனம் பார்த்துட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுக்க போகிறேன். இதுவரையிலும் இந்த சீரீஸ் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.